Hello students, இன்னைக்கு நம்ம first video நம்ம சேனல்ல போடுறது வந்து 10th public exam ஓட answer key. இதுக்கப்புறம் நம்ம 10th ஓட மேக்ஸ் போர்ஷன் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். 9th ல இருந்து 10th போறவங்க எல்லாருமே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஆனுவல் லீவ்லயே நம்ம மேக்ஸோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து 3. நம்ம கடகடகடன்னு போயிடலாம். ஏன்னா நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணி சொல்ற அளவுக்கு இப்ப இல்ல. பிகாஸ் ஆன்சர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆல்ரெடி படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து டெஃபினேஷன்ஸ் தெரியும். செகண்ட் ஒன் ஆன்சர் A 7, தேர்ட் ஒன் ஆன்சர் D 2520, ஃபோர்த்தோட ஆன்சர் 31 மீட்டர், ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் 16 ஸ்கொயர் x ஸ்கொயர் சாரி. And sixth one odd answer straight line, seventh one answer 1.4 centimeter, and eighth one odd வந்து how many tangents அப்படின்னு கேட்டிருக்காங்க. How many tangents can be drawn in the circle? Only 2. ஓகேங்களா? அந்த area of a triangle formed by the points, இந்த points யூஸ் பண்ணி என்ன area of a triangle form பண்ணலாம்னா 25 square units. 10th one, x is equal to a tan theta and y is equal to b secant theta னா நம்ம எப்படி எழுதுவோம்? y square by b square minus x square by a square is equal to 1. Answer A. 11th one oda answer 40 pi square units. So 12th oda answer 3:1:2. 3:1:2. 13th oda answer 1.05. 18th sum oda answer வந்து exercise 3.5 ல இருக்கு. exercise 3.5 ல first sumல first subdivisionல இருக்கும். பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 101. 19th sum அது வந்து example sum. ஓகேங்களா? example 3.25 ல first sum and page number 108. and 20th sum வந்து exercise sum. இது வந்து exercise. இதுதான் different first வர exercise sum நம்ம பார்க்கறதுலே. 4.3 first sum. 4.3 ல first sum. Page number பாத்தீங்கன்னா 187. 21st sum வந்து exercise sum. 5.1 ல exercise நல்லா பார்த்துக்கோங்க. exercise 5.1 ல 7th sum. Page number 212. 22nd sum வந்து exercise 5.3 sorry exercise 5.3. 5.3 ல 10th sum. Page number 230. 23rd sum வந்து example sum தான். example 6.5 page number 245. 24th sum இது ஒரு example sum தான். example 7.10 ல இருக்கு. page number 279 ல இருக்கு. 25th sum வந்து example sum தான் again. இது வந்து example 7.15. 7.15 page number 283. 26th sum. 26th sum example sum தான் again 8.1 ல இருக்கு. page number 304. 27th sum example sum 8.21. example 8.21 page number 321. 321 ல இருக்கு. and 28th sum வந்து book back இல்ல, உங்களோட old booksல இருக்கும். creative sum இது. அது நீங்களே தான் சால்வ் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஈஸி தானே? 23க்கும் 12க்கான HCF என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் இப்போ 23 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 12 into 1 plus 1 23 அடுத்து 12க்கு 11 into 1 plus 1 and 1க்கு 1 into 1 plus 0. so எல்லாத்துலயும் காமனா இருக்குது இந்த 1. so HCF ஓட வேல்யூ என்ன? 1. அவ்வளவுதான். next one 29th sum. 29th sum வந்து example sum தான். example 1.3 ல first subdivision page number 4. 4th pageலயே உங்களுக்கு ரெண்டு sum வந்திருக்கு. again 30th sum வந்து old textbookல தான் இருக்கும். இங்க நம்ம bookல இருக்கான்னு தெரியல. and f of 0 is equal to 1 அப்படின்னா 1 plus 0 அப்படிங்கிறது meaning. இப்போ f of 1 is equal to 2 plus 1 3. f of 2
4 plus 1 5. 4 plus 1 is equal to 5. F of 3 ன்னு வச்சீங்கன்னா 6 plus 1 equal to 7. So answers என்ன 1 3 5 7. So இதை வச்சு நீங்க ஒரு tabular column follow பண்ணுங்க. First வந்து set diagram போட்டுக்கோங்க. இது வந்து A, இது வந்து B, இதுக்குள்ள போறது F 0 1 2 3. Answer 1 5 sorry 1 3 5 1 3 5 7. Answer 0 க்கு 1, 1 க்கு 3, 2 க்கு 5, 3 க்கு 7. So நமக்கு இதை வச்சு நம்ம ஒரு tabular form பண்ணணும். இத்தனை ஸ்டெப்ஸையும் போட்டாதான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மார்க் கிடைக்கும். நமக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட்லயே கிடைச்சிடும். இது இந்த ஒரே ஆன்சரை வச்சு நீங்க டயக்ராம்ஸும் அந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸும் எழுதுனீங்கனாலே ஃபுல் மார்க் கிடைச்சிடும். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 1 2 3. ஆன்சர் 1 3 5 7. இப்போ இதோட ஆர்டர்ட் பேர்ஸ் என்னது 0, 1 1, 3 2, 5 and 3, 7. இந்த செட் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணலைன்னா அதுக்கு மார்க் வந்து குறைப்பாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு கிராஃப் வரையணும். ஒன் செகண்ட். இதை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் போட்டீங்கன்னா நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை வச்சு நீங்க ஒரு கிராஃப் 1 2 3 4 5 6 7. ஏன்னா வேல்யூஸ் 7 வரைக்கும் இருக்கா. இதுல வந்து 1 2 3 4. நீங்க என்ன எழுதணும் 0, 1 போறது 1, 3 2, 5 3, 7. அவ்வளவுதான். இந்த கிராஃப் மட்டும் போட்டீங்கன்னா ஆன்சர்ஸ். அண்ட் 31st சம்க்கு நம்ம புக் பேக்ல தான் இருக்க எக்ஸாம்பிள் சம் தான் அது. 31st sum example of 2.5. Example 2.5 left second sum page number 81. Page number 81 ல இருக்கு. 32 example sum தான். Example 3.21 page numbers 105. 33rd sum exercise sum. இது example இல்ல, exercise 3.19 ல 30th sum and page number 154. 154 ல 33rd sum. 34th வந்து theorem 1 page number 172 ல இருக்குங்க. And 35th sum exercise 5.1 அதுல 5th sum அதுல second subdivision. 5th sumல first subdivision, sorry. And page number 212. 36th sum exercise sum தான் 5.4. 5.4 ல 8th sum page number உங்களுக்கு 235. 37th sumல அதுவும் example sum தான் 6.21. 6.21 page number 253. 38th sum example sum தான் again 7.23 page number 289. 39th sum example sum 7.31 page number 316. 40th sum வந்து exercise sum exercise 8.2 ல இருக்கு. அதுல 5th sum page number 316. Okay, 41st sum வந்து exercise sum exercise 8.4 அதுல 6th sum page number 329. 42nd sum வந்து old textbookல இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதே sum வந்து 3 யூஸ் பண்ணி உங்க எக்ஸசைஸ்லயே தான் இருக்கும். இப்போ 7 யூஸ் பண்றதுனால உங்களுக்கு மேபி இது புக் பேக் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இந்த 7 plus 77 plus 777 up to n terms வரைக்கும் எடுப்போம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து 7 காமனா வச்சுட்டு 1 plus 1 plus அப்படின்னு சொல்லிட்டு n terms வரைக்கும் எடுப்போம். அண்ட் தென் இதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா 7 by 9 ஆல டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி 9 ஆல உள்ள மல்டிப்ளையும் பண்ணா 9 plus 9 plus 99 plus 999 up to n terms வரைக்கும் போகும். ஸோ இதை சிம்பிளா எழுதுனா 7 by 9 into 10 into 10 to the power of n minus 1 divided by 9 minus n.
ஸோ இந்த 7 10ஓட மல்டிப்ளை பண்ணிடணும், 8 9 9ஓட மல்டிப்ளை பண்ணி 70 divided by 81 10 to the power of n minus 1 minus whole minus 7n by 9. ஸோ இந்த 7 by 9 அந்த மைனஸ் n கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இது 42nd சம் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 43rd சம், எக்ஸசைஸ் சம் தான். 43rdல ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, அதாவது அதோடது வந்து எங்க இருக்குன்னா எக்ஸசைஸ் 4.2, எக்ஸசைஸ் 4.2ல பேஜ் நம்பர் 182ல இருக்கு. அண்ட் பி சம் வந்து எக்ஸாம்பிள் 4.31ல பேஜ் நம்பர் 194ல இருக்கு. லாஸ்ட் சம்ல செகண்ட் பி ஏ 44th சம்ல ஏ வந்து எக்ஸசைஸ் 3.16ல இருக்கு. பேஜ் நம்பர் 16ஓட 7th சம், பேஜ் நம்பர் 137ல இருக்கு. அண்ட் பி சம் வந்து இது எக்ஸசைஸ் தான் 3.15 16 15 அப்படியே தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் சம் பேஜ் நம்பர் 129. அவ்வளோதான், நம்ம இது வரைக்கும் எல்லா ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா விட்டுருங்க. என்ன வருதோ வரட்டும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க. அடுத்து 9th இருந்து 10th போறவங்க மட்டும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்றோம்னு லீவ்லேயே முடிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 11th to 12th போறவங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நடத்துறது தான் இப்ப என்னோட வேலையே. ஸோ அதை நான் பண்ணிடுவேன் கண்டிப்பா. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்னால் நிறைய வீடியோஸ் கொண்டு வர முடியும். தேங்க்யூ.